தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. எனக்கு எத்தனையோ விழாக்கள் நடந்தது. நான் அதெல்லாம் சொல்கிறேன். அந்த வருஷ கணக்கில் போயின்னு இருக்கோம், டைம் இருக்காது. ரொம்ப மிராக்கள் எனக்கு பாபாட்ட. இன்றைக்கி ஒரு கவலையுமே துவாரகாமாயில் வந்து உட்காருங்க, துணியில் உட்காந்து கண்ணை முடிந்து, பாபா நீங்கள் என்ன உட்காந்துருக்கேன், நீ பாட்டுக்கு ஹாயாக உட்காந்துருக்கேன், நான் என் மனசில் இருக்கிற கக்க வந்திருக்கேன். நான் அவரை கேட்டுன்னே இருக்கிறபோது எனக்கு பின்னாலேருந்து ஒரு ஆள் சொல்லுவாள் பதில், அம்மா கவலைப்படாதவங்க, உங்களுக்கு பாபா அனுகிரகம் உண்டு, பாபா வந்து அனுகிரகம் பண்ணுவார் உங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு எத்தனையோ மிராக்கள் பண்ணியிருக்கார் பாபா. நான் என்ன ஆரம்பிக்கணும்னு நினச்சேனோ, துணியில் போய் பைசாவை போட்டுட்டு துணிக்கு பிரசாதம் போட்டுட்டு உடனே ஆரம்பித்தேன்னா சக்ஸஸ். அந்த காரியம் 75 வருஷம் நான் சக்ஸஸில் இருக்கேன். அவர்கிட்ட போய் ஒரு நாள் கோயிலுக்கு போனதில்லை, ஒரு நாள் துணியை சுத்தாத இருந்ததில்லை. கமிட்டியில் வரணுன்னா கமிட்டியில் வந்தேன். இப்போ கமிட்டியில் இல்லாட்டா கூட எனக்கு உள்ள மரியாதை குறையாதுங்க. இன்றைக்கி முதல்ல தான் பாபாட்ட போயிருப்பேன். அப்பா பாபா இந்த பெருமை போகிறேன்டா, நான் அடுத்த ஜென்மாவில் ஒரு பிறந்தா கூட நான் என்னை எங்கேயாவது கொண்டு போட்டுறதே, உன் கோவில் வாசலில் உட்காந்துட்டு சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு பிச்சை வாங்கி சாப்பிட்றேன், உன் நாமத்தை சொல்லிவிட்டு என்னை உன் கோவில்லேருந்து விலகி என்னை எங்கேயாவது போட்டுறாதே. இதைத்தான் நான் வேண்டிப்பேன் பாபாட்ட. எனக்கு ஒன்று சாய்ராம் அங்கே உட்காந்துத்தானே சொல்ல வரும். பிச்சை கேட்டேன்னா சாய்ராம் சாய்ராம்னா போட்டுட்டு போவேன். அந்த சாய்ராமை சொல்லக்கூடிய பாக்கியத்தை, உன் கோவில் வாசலில் உட்காரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அடுத்த ஜென்மாவில் கொடு. எனக்கு பெங்களா வேண்டாம், அரண்மனை வேண்டாம், நான் ராஜாதி ராஜராக இருக்க ஆசைப்படல, உன்னை போல் எளிமையாக உட்காந்துருக்கேன், மசூலில் உட்காரும், ஏன்னா அதுலேருந்து நீ எடுத்துடாதே பாபா அப்படின்னு அதைத்தான் வேண்டித்தேன். ஒன்று வேண்டிட்டு அவர்கிட்ட ஒன்று கூட நடந்ததில்லை. வேண்டிக்கு அதையும் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். நான் இந்த மனசில் நான் என்ன நினச்சின்னு போகிறேனோ அந்த காரியம் எனக்கு வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ள. அவருக்கு நடுவில் ஒரு தூரம் நான் இந்த பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோ, ஹார்ட் அட்டாக் வந்து யூரின் பாஸ் ஆகணுன்னா நாளைக்குள்ளே யூரின் பண்ணணும், 10 பாட்டில் தண்ணி கொடுங்கன்ட்டு போயிட்டார் டாக்டர். 10 பாட்டில் அவருக்கு ஒரு பாட்டில் தண்ணி இறங்கவே முடியல, தொண்டை சளி கம்பம். 10 பாட்டில். அப்போ பாபாட்ட போனேன். நேராக பஜனை நடந்துட்டுருக்கு. பாபாட்ட போய், பாபா நான் என்ன பண்ணுவேன் பாபா, அவரை காப்பாற்றாட்டா கூட என்னை கொண்டு போயிடேன், அதுக்கப்புறம் நீ காப்பாற்று, என்னால் கஷ்டப்பட முடியல, நான் எப்படி 8 பாட்டில் 7 பாட்டில் தண்ணி கொடுப்பேன் அவருக்கு, வீட்டில் இருக்கிறவருக்கு, அது குடித்தா தான் யூரின் போகுங்கிறால, நான் இளநீரை வாங்கி உன் தலையில் விடுறேன் காத்தால் அபிஷேகத்துக்கு, அந்த 9 நீ வாங்கிக்க வாயை திறந்து, அவருக்கு யூரின் பாஸ் ஆகிடும். எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன். உன் மேலே இருக்கிற நம்பிக்கை நிஸ்தா சபரியில் தான் நான் வந்துட்டுருக்கேன். அதனால் நான் அப்படி சொல்லிவிட்டு வாசலை வர 7 மணிக்கு ஆரத்தி பார்த்துட்டு ஒரு இளநீர்காரன் வந்து, அம்மா இளநீர் வேணுமா, அப்பா பாபான்னு உடனே 9 இளநீர், பாபா நம்பர் 9 இளநீரை வாங்கி குறுக்கள்கிட்ட கொண்டு கொடுத்து, காத்தால் இது பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணிடுறா 9. அந்த 9 இளநீர் விடுற போதே இந்த என் பேரன் இப்போ போனானே குழந்தைவன், பாட்டி தாத்தா யூரின் போயிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூரின் போய் தெளிவாக இருக்க அப்படின்னு. அப்போ வந்து டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். நஞ்சுன்றார் சொன்னார், என்னுடைய வைத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, பாபா கலைஞர் விட்டு பாபா ஊதி பாபானால் அதான் நம்பிக்கை, என்னை அட்மிட் பண்ணணும்னு ஏன் பண்ண விடாத நீ பண்ணிவிட்டிய, நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த சின்ன விஷயத்தில் எத்தனையோ பேர் இந்த குழந்தை பிறக்கணும்னு கேட்பா, இதுன்னு கேட்பா. என்னவோ பாபாவுக்கு துணியில் சுற்றுங்கோ, 7 நாளைக்கு துணியில் இதை போடுங்கோ, எள்ளுருண்டியை போடுங்கோ, பொரியை போடுங்கோ, அவலை போடுங்கோ, இந்த மாதிரி சுண்டலை போடுங்கோ, போலியை போடுங்கோ அப்படின்னு 7 நாளைக்கு எழுதி கொடுத்தா. பண்ணின உடனே அவள் அங்கேருந்து வந்து, எங்கள் வீட்டில் உடம்பு தேவையாகிடுத்தே, கல்யாணம் நிச்சயம் ஆகிடுத்தே, மருமக பிள்ளையாண்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவாள். அந்த கோவிலை சுற்றி வந்து பூனைக்குட்டி மாதிரி அனுபவிச்சவள் 75 வருஷமாக ஒரே கோவில். கற்பாம்பாலும் உண்டு, இன்னைக்கு அதுலேயும் மெம்பர் இருந்தால் கூட நான் வந்து நான் அனுபவித்த மாதிரி ஒருத்தராலே அனுபவிக்க முடியாது. நான் அனுபவித்த மாதிரி எல்லோரும் அனுபவிக்கணும்னு ஆசை. எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் பாபா பண்ணு. உங்கள்கிட்ட வந்து தானே நான் பெருமை இருந்தேன். நான் ரொம்ப படிக்காதவன், ஒன்றும் தெரியாதவன், கமிட்டியில் வானேன், கமிட்டிக்கு வந்தேன்.
நான் லலிதா சத்நாமம் வச்சேன், விஷ்ணு சத்நாமம் வச்சேன், சாய் சவணம் மஞ்சரி படித்தேன், எல்லாம் பண்ணினேன். பஜனையை கொண்டு வந்தேன், எல்லாம் நான் பண்ணினேன். ஓம் சாயும் பண்ணின்னு இருக்கேன் இன்னி வரைக்கும். நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு பாபா. எனக்கு பாபாவை வந்து அவர் மேலே எனக்கு அவ்வளோ இது இல்லை. அப்போல்லாம் எனக்கு பாபா பற்றி தெரியாது. இருந்தாலும் நான் ரொம்ப கிருஷ்ணருடைய பக்தர் தான். ஒரு நாள் நாங்கள் ஊரில் இருக்கச்சு எங்கள் கார் டிரைவர் வந்து பாபாவுடைய பிக்சர் வந்து கேட்டதும், இது முஸ்லீம் இதெல்லாம் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான், இல்லை நான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன்னு ஷிரடி கூட்டின்னு போனதும் எனக்கே தெரியாமல் அவர் மேலே ரொம்ப பாசம் வந்தாச்சு. அதிலிருந்து நான் வந்து அவருக்கு ஆர்த்தி எல்லாம் ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவராக ஒரு நாளைக்கு எனக்கு துனி ஹோமம் செய்யணும்னு சொன்னதுனால எனக்கு எப்படி செய்கிறதுன்னு ஒன்றும் தெரியாது. நான் ஷிரடி போயிருக்கச்ச ஒரு வயசானவர் வந்து துனி ஹோமம் புக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து இது பண்ணார். அதுலேருந்து பாபா தான் எனக்கு எப்படி ஹோமம் செய்யணும், எப்படி கலச ஸ்தாபனம் செய்யணும் எல்லாம் சொன்னார். அப்புறம் நீ ஒரு 9 கோவிலில் போய் துனி ஹோமம் செய்வேன். அங்கேருந்து ₹1 வாங்கிட்டு 9 காயின்ஸை எடுத்துகிட்டு போய் என்கிட்ட வந்து ஷிரடிக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவரையிலும் 7 டெம்பிள்ஸ் முடிச்சிருக்கேன். 2 more டெம்பிள்ஸ் இருக்குது. அது ஒன்றும் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் முடிஞ்சதும் ஷிரடிக்கு அந்த காயின் எடுத்துகிட்டு போய் பாபாட்ட ஆசீர்வாதத்துக்கு எடுத்துகிட்டு போவேன். இங்கே நிறைய பாபா வந்து நிறையா எனக்கு பாதுகாப்பாக பாபா எனக்கு இருக்கார். மக்களுக்காகவும் எல்லாம் செய்கிறார். அவர் உதி வந்து எல்லாருடைய உடம்புக்காகவும் சரி செய்கிறதுக்காகவும் எல்லாம் அவர் கொடுத்துட்டுருக்கார். பாபா தான் எல்லாமே. எனக்கு பாபா தான் ஒரு சின்ன படம் தான் வச்சுருந்தேன். அதுலேருந்து உதி வந்துட்டு இருந்தது. நான் ஒரு டஸ்ட்டுன்னு நினச்சிட்டு அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிண்ணம் ஒரு கட்டோரி வையி அதில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ தான் நிறையா உதி வரந்தது. யாருடைய ட்ரீமில் ஒரு டிவோட்டி ட்ரீமில் போய் பாபா வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து உதி இதில் இது ஒரு மெடிசன், எல்லாருக்கும் அவளுக்கு கொடுக்க சொல்லு, எல்லாருடைய இது உடம்பு சரியில்லாதவங்களுக்குலாம் இது சரியாயிடும்னார். அதுலேருந்து எல்லா மக்களும் இந்த உதியை வாங்கிட்டு அவங்களுடைய இதுக்கு அதை உள்ளுக்கு சாப்பிட்டதுனால அவங்களுடைய இதெல்லாம் க்யூர் ஆகிட்டுருக்கு. பாபாவுக்கு வந்து வேண்டிட்டு கொலுசு போட்டால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அந்த கொலுசு அவங்க திருப்பி எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு போட்டுக்கலாம். 4 நேரம் ஆரத்தி இருக்குது. எவ்ரி Thursday மார்னிங் துனி ஹோமம் நடக்கும். பாபா சமாதி டே இங்கே அவருடைய பிளெஸ்ஸிங்னால நல்லா நடக்கும். எல்லா நாளும் ஒரு மியூசிக் இதெல்லாம் வந்து பாடுவாங்க. அன்றைக்கி எல்லோரும் வந்து அந்த பிளெஸ்ஸிங் எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரலும் சமாதி டே நடக்கும். நெக்ஸ்ட் டே வந்து சத்யநாராயண பூஜையும் ஹனுமாருடைய பூஜையோடு முடியும். நவராத்திரினா பாபா தான் நவராத்திரி. 9 நாளும் ஏதாவது மியூசிக் இருக்கும், அஷ்டோத்தரம் இருக்கும், சகசநாம அர்ச்சனை எல்லா நாளும் 9 நாளும் நடக்கும் சகசநாம அர்ச்சனை. எவ்வளோ பேர் வருவாங்க தெரியும். ஒவ்வொரு நாளைக்கு நிறையா இருக்கும். அவங்களுக்கு டைம் இருந்த சமயத்தில் வந்து பார்ப்பார். இது கோவில் மாதிரி இல்லை, ஒரு வீடு தான். அந்த வீட்டில் பாபா ஒருத்தண்டு எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோ. பாபாவை பற்றி நான் தெரிந்து கொண்டது மருத்துவராக இருக்கின்ற காலகட்டத்தில் பல நோயாளிகள் எங்களிடம் சொல்வது, நீங்கள் மருந்து கொடுங்கள், ஆனால் பாபாவை நாங்கள் கும்பிட்டு வந்துவிடு இருக்கிறோம், அதனால் பாபா நிச்சயம் எங்களை குணப்படுத்துவார் என்று மிகுந்த நம்பிக்கையோடு சொல்வார்கள். அதுவும் நான் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது குழந்தைகளின் அந்த தொட்டிலில் எந்த படமையும் நாங்கள் வைக்க விட மாட்டோம். ஆனால் அங்கே உள்ள தாய்மார்கள் எங்களிடம் வேண்டி கேட்டு, தயவு செய்து பாபாவின் படத்தை அங்கே வைக்க அனுமதியுங்கள், அப்படி அனுமதித்தால் எங்களது குழந்தைகள் உடல் நலம் பெறுவார்கள், பூரண சுகமடைவார்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள். அவர்களின் வேண்டுதலை வணங்கி அவர்கள் பாபா மீது இருக்கும் பக்தியை மதித்து அந்த படங்களை மட்டும் வாங்கி அந்த குழந்தைகளின் தொட்டிலில் வைப்போம். ஆச்சரியமாக இருப்பது என்ன என்றால், மிகவும் அபாயகரமான நிலையில் இருந்த குழந்தைகள் கூட பாபாவின் படமும் பாபாவை பற்றிய சிந்தனைகளும் அங்கே சூழ்ந்து கொள்ளும் பொழுது குழந்தைகள் அதிசயத்தக்க வகையில் பிழைத்து கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி பல நோயாளிகள், அது மட்டுமல்ல, குழந்தைகள் எல்லாம் பூரண குணமடைந்தவுடன் பாபாவின் படத்தை கொண்டு எங்களிடம் கொடுத்து பாபாவை பற்றி சொல்வார்கள். அப்பொழுதிலிருந்தே பாபாவை பற்றிய அருள் எங்களுக்கும் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது என்று எனக்கு தோன்றும். அது மட்டுமல்ல, பாபாவின் கோயிலை எப்பொழுதும்
வந்து பார்த்துவிடும் அளவிற்கு, வணங்கிவிடும் அளவிற்கு ஒரு சூழ்நிலையை பாபா எப்பொழுதுமே ஏற்படுத்தி விடுவார். நான் எப்பொழுதுமே பாபா கோயிலுக்கு செல்லும் பழக்கம் உடையவள். இன்று மழையின் காரணமாக இந்த பகுதிக்கு வந்தேன். பாபா கோயில் திறந்திருக்க வேண்டுமே என்று நினைத்தேன். பாபா என்னை அழைத்து அருளும் புரிந்தார். ஆக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாபாவின் அருள் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பாபா அருள் புரிவதாகவே நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு உயர்விலும் பாபாவின் அருள் இருப்பதாகவே நான் தனிப்பட்ட முறையிலேயே உணர்கிறேன். எனது குடும்ப நலத்திற்கும் பாபா முற்றிலுமாக அருள் புரிகிறார் என்பதை நான் நம்புகிறேன். எனது அரசியல் வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவிலும் பாபா இருக்கிறார். ஒவ்வொரு உயர்விலும் பாபா இருக்கிறார். ஒவ்வொரு பதவியிலும் பாபா இருக்கிறார். ஒவ்வொரு பொறுப்பிலும் பாபா இருக்கிறார். ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் பாபா இருக்கிறார். ஒவ்வொரு உயர்விலும் பாபா இருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சமதர்ம சத்குரு சாய்நாத் மகாராஜ்க்கு ஜெய். சாயினுடைய சத்குரு சாய்நாதருடைய அற்புதங்களை பற்றி ஒரு செய்தியை சொல்வதற்காக அடியேன் முன்னுள்ளேன். அடியேன் பேர் வி தோத்தாத்ரி. பிறந்த ஊர் நெல்லை மாநகரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரெட்டியார்பட்டி என்ற கிராமம். பிறந்து வறுமையின் காரணமாக வாழ்வு கொடுத்த இடம் சென்னை மாநகரம். கடந்த 50 ஆண்டு காலமாக சென்னை மாநகரத்தில் வந்து ஆன்மீக பணியில் ஈடுபட்டு பல ஆலயங்கள் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு ஹோட்டல் அதிபர். எனக்கு கிட்டத்தட்ட 2 ஹோட்டல், 4 இனிப்பகம் இருக்கிறது. உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடியது சாலிகிராமம், விருகப்பாக்கம். கிட்டத்தட்ட ஒரு பெருமையான பணியாளர்கள் இருக்கிறார்கள். அந்த ஹோட்டல் நடத்துவதற்கே சிரமம் என்று இருந்த காலம் 2013. ரொம்ப சிரமம், பல கோடி கடன். அதைகளெல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் என்று இந்த பத்திரிகையின் சார்பாக குருஜி அவர்களை பெருங்குளத்தூர் ஆலயத்தில் சென்று அவருடைய வழிபாட்டில் பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணி எனக்காக வேண்டிய சுமையெல்லாம் எடுத்துக்கொண்டு இவருக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று கூட்டு வழிபாடில் ப்ரேயர் செய்ததன் காரணமாக ஒரு திருப்புமுனை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை குருஜி மூலமாக பாபா ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அன்றைய தினத்திலிருந்து நான் ஹோட்டல் அதிபர் என்பதை எடுத்துவிட்டு அன்றைய தினத்தில் டெய்லி ஒரு கதர் ஆடை, கதர் சட்டையை போட்டு உலை உயர்ந்த கடிகாரம், மைனர் செயின்களை அணிந்திருந்தேன். அதையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு இப்பொழுது பாபாவுடைய சேவகனாக அன்றாடம் காலை 6:30 மணி அளவில் பாபாவுடைய திருவடிக்கு வந்து அந்த பிரச்சனை, அந்த கூட்டு வழிபாடு அனைத்து இதுகளிலும் பூஜைகளையும் கலந்து கொண்டு இந்த ஆலயத்தில் பணி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய தொழில் அத்தனையும் என்னுடைய பையன்கள்கிட்ட 2 பேர்கிட்டையும் ஒப்படைத்து விட்டேன். முழுக்க முழுக்க இப்போ சாயினுடைய பக்தராகி அவருடைய சேவையை செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த இடம் பாபாவுடைய இடம். இது எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு அடியேன் வந்து கோயில் கட்டணம் என்று ஒரு எண்ணமும் கிடையாது, துளி அளவு கூட எனக்கு கிடையாது. இது ஒரு அற்புதம்தான் இந்த இடத்துல நடந்தது. இந்த இடத்துல வருமானத்திற்காக வேண்டி 3 கடை, கீழே ஒரு 3 கடை, 6 கடை கட்டி வாடகைக்கு விடலாம் என்று முயற்சி செய்தேன். அது தோல்வி. 2வது ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் அதை இங்கே நிறுவதுக்கு வந்தேன், அதுவும் தோல்வி. பாபா அப்பவே தீர்மானம் பண்ணிட்டார், நான் இந்த இடத்துக்கு வர்றேன், நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியெல்லாம் தோல்வி தான் வரும் அப்படின்னு சொல்லி பாபா எடுத்த முயற்சியில் நம்முடைய குருஜி சாய் வரதராஜன் அவர்கள் கீரப்பாக்கம் மலை மேல் கட்டுவதற்காக 2 விக்கிரகம் 2014 ஜனவரி மாதம் முதல்ல சீரடியில் ஆர்டர் கொடுத்து வந்தார்கள். 2014 மே மாதம் சீரடியிலிருந்து இந்த விக்கிரகம் எடுத்து கொண்டு வருகிறார்கள். குருஜி அவர்கள் எடுத்து வருகிறார். அவருடைய மனசில் என்ன தோன்றதோ தெரியல, கீரப்பாக்கத்துக்கு போக வேண்டிய ஆலயத்தை இருக்கக்கூடிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரக மூர்த்தியை சாலிகிராமத்தில் இறக்கி வைக்கிறேன்னு வேலூரில் இருந்து ஃபோன் பண்ணுறார்.
இந்த மாதிரி 2 விக்கிரகம் எடுத்துகிட்டு வர்ற ஒரு விக்கிரகத்தை சாலிகிராமத்தில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று குருஜி அவர்களுடைய கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையிடும் போதெல்லாம் அடியனுடைய பல கோடி கடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் நம்ம ஹோட்டல் முன்னாடி பாபாவை இறக்கி வைத்தார்கள். பாபா 2 மாத காலமாக ஹோட்டலுக்கு முன்னாடி காவல்காரனாக இருந்தார்கள். அதன் பிறகு ஒரு முடிவெடுத்து கடனாக பாபாவுக்கு அந்த ஆலயத்தை நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து 11/7/2014 மூல நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை செஞ்சிடணும்ட்டு ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து இந்த இடமெல்லாம் குப்பை தொட்டியாக கிடந்தது. அதெல்லாம் சீர்மெடுத்து செவரு மட்டும் கட்டி மேலே சீட்டை போட்டு இதெல்லாம் வெறும் மண் தரை, இந்த ரோட்டில் எப்படி இருக்குமோ அது தரை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பக்கத்தில் கண்ணாடி பக்கத்தில் சுற்று அளவு கிடையாது, கதவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாபா வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அப்புறம் அக்னி குண்டம் கூட கிடையாது, துவாரகமாயும் கிடையாது. 1 வருஷம் கழித்து தான் துவாரகமாய் வந்தது. அந்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய குருஜி மூலியமாக இந்த கோயில் திருப்பணி 2014 மிக பிரமாதமாக 4 கால பூஜை. பாண்டிச்சேரி பாபா மாஸ்டர் அருணாச்சலம் முன்னிலையில் எங்களுடைய குருஜி சாய் வரதராஜன் அவர்களுடைய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக 4 கால பூஜை நடைபெற்று பாபா நிறுவனம் இன்றைக்கு இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக பாபா பக்தர்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் பாபா அவர்கள் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். எங்களுடைய இதுக்கெல்லாம் மூல காரணம் சாய் வரதராஜன் பெருங்குளத்தூர் ஆலயத்தில் முழு சேவகனாக இருந்து பாபாவுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குருஜியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். வாரத்திற்கு 2 முறை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மக்களுக்காக வேண்டி கூட்டு வழிபாடு செய்து அந்த கூட்டு வழிபாடில் மக்களெல்லாம் கலந்து கொண்டு அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய இடம் பெருங்குளத்தூர் ஆலயம். அந்த ஆலயத்தின் காரணமாக தான் நான் அங்கே திறந்து கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டு. சாய்ராம் 2006 வந்து பாபா எனக்கு வர அத்தனை கனவுகளும் எழுத சொல்லி சொன்னாங்க. சில கனவுகள் வந்த உடனே முழிப்பு வரும், வந்த உடனே ஞாபகம் இருக்கும் தெளிவாக. அப்புறம் படுத்து எழுந்த உடனே எதை பற்றி வந்ததுன்ற ஸ்மாலஸ்ட் ட்ரேஸ் கூட இருக்காது, மறந்துடுவோம். ஆனால் அந்த டே ஃபுல்லாக பாபா ஏன் எழுத சொன்னார் நம்ம கனவுகளை, நம்மளோட கனவு தானே, அது எதுக்கு பதிவு பண்ணணுன்ட்டு சாய் சொல்கிறாருன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன். அப்போது சரி எழுத தானே சொன்னார், எழுதிடலாம் அப்படின்ட்டு மே 16 ஜூன் 16 வரைக்கும் எழுத சொன்னாங்க. மே 6 ஜூன் 16 வரைக்கும். ஸோ அந்த டேஸு எவ்ரிடே ட்ரீம் வந்த உடனே ஒரு முழிப்பு வரும். அந்த முழிப்பு வந்த உடனே புக் எடுத்து எழுதுவேன். எழுதிட்டு டைம் போட்டுட்டு வச்சுட்டு திருப்பியும் படுத்து தூங்கிடுவேன். ஸோ இது மாதிரி எழுதும்போது 3 புஸ்தகங்கள் எழுதினேன். 1 இல்லை 2 இல்லை 3 புக்ஸ் எழுதினேன். சரி எழுத சொன்னார், எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த முடிஞ்ச கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறமா ஏற்கனவே அனுபவித்த மாதிரி இருக்கே, ஏற்கனவே நம்ம பார்த்தா மாதிரி இருக்கேன்ட்டு சொல்லிட்டு சில நிகழ்வுகளெல்லாம் நடக்கும்போது அப்போ அந்த புக்கு ஞாபகம் வந்தது. ஓ ஏற்கனவே நம்ம அந்த புக்கில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம், எழுதியிருக்கோன்ட்டு. இப்போ பொதுவாக ரெக்கார்ட் புக்கு ஸ்கூல்லெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு இத்தனாவது பேஜில் இத்தனாவது இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இண்டெக்ஸில் எல்லாமே இருக்கும். ஆனால் நான் வந்து எழுதின புக்கில் வந்து கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருந்தேன். அதனால் எந்த புக்கில் என்ன எழுதுனன்றது எனக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே வந்து ஏதாவது முக்கியமான விஷயம்னு உடனே புக்கை புரட்டி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்போ என் ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க, இது எல்லாமே சாயோட பிளெஸ்ஸிங்ஸில் தான் நடக்குதுன்ட்டு நீ நினச்சேன்னு இந்த புக்கை புரட்டி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. அதனால் நீ இந்த புக்கை எடுத்து வச்சுடு, இனி நடக்கும் அத்தனையுமே சாய் தான் பண்ணுறாருன்றது நினச்சிக்கோன்னு. அப்போது 2006 வந்து எனக்கு ரொம்ப பேட் ஷேப்பில் இருந்தேன். என்னால் வார்த்தையில் சொல்ல முடியாது.
முதல்ல நான் சாயோட அனுபவம் முதல்ல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். சாய்ராம் ஆண்டின்ட்டு ஒருத்தங்க இருக்காங்க பெங்களூரில். அவங்களுக்கு 4 பசங்க. 4 பசங்களுமே யூஎஸில் இருக்காங்க, வெல் செட்டில்டு. அவங்க எங்கேயாவது வெளில போனாங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க. கோவில் குளம் தான் போவாங்க, சீனியர் சிட்டிசன்ஸு. ஸோ உனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் தேவைப்படுது, வா என் கூடன்ட்டு சொல்லி கூப்பிட்டுட்டு போவாங்க எப்போவுமே. அப்போது அவங்க ஒரு தடவை சாய் சச்சரித்திரம் புக்கு கொடுத்து, இது படித்தேன்னா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு என்ன ஹேபிட்னா, எவ்வளோ லேட் ஆனாலும் ராத்திரி காலை அலம்பிட்டு நெத்தியில் விபூதி ஊதி வைக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். அந்த ஒரு ஹேபிட்டு. ஸோ கரெக்டாக தெலுங்கு உகாதி அன்னைக்கு அந்த புக்கு படிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக ராமநவமி அன்னைக்கு சப்தாகம் 7 டேஸு அது கம்ப்ளீட் ஆச்சு. கம்ப்ளீட் ஆகும்போது ஃபஸ்ட்டு டே உகாதி அன்னைக்கு படிச்சுட்டு புக்கு மூடி வச்சுட்டு, பாபா எனக்கு தெரியாது, உன் புக்கு படிச்சிருக்கேன், நிஜமாகவே நான் நான் படித்தது எனக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடு கனவுலியாவது அப்படின்ட்டு சொன்னேன். நைட்டு ப்ரே பண்ணிவிட்டு போய் படுத்துட்டேன். கரெக்டாக ஒரு 1:50 இருக்கும். என் டாட்டர் என் மேலே கை போட்ட, கண்ணு திறந்தேன். ஃபேனு லைட்டு என் சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் என்னால் பார்க்க முடியுது, ஆனால் இமைக்க முடியல. என் வாய்ஸ் நானே கேட்குறேன், ஆனால் நான் பேசலை. அது என்ன நிலைன்றது எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது. என்ன கான்வர்சேஷன் வந்ததுன்னு, உடச்ச கடலையும் சர்க்கரையும் வச்சா சுபம் நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ நான் அது ரிப்பீட் பண்ணுறோம். உடச்ச கடலை ஆப்போசிட்டில் யார் பேசுகிறாங்கன்ற வாய்ஸ் கேட்கல, ஆனால் நான் பேசுகிறேன், உடச்ச கடலையும் சர்க்கரையும் வச்சா சுபம் நடக்குமா அப்படின்ட்டு சொல்கிறேன். உடனே ஒரு பெரிய ஆலய மணி மாதிரி, அந்த கோவில் மணி கூட சின்னதாக இருக்கும், அந்த ஆலய மணின்னா அந்த ரீங்காரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அடிச்சிட்ட அப்புறமா தான் நான் அந்த நார்மல் இதுக்கு வந்த உடனே இது நெக்ஸ்ட் டே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது, ஒரு பாராயணம் பண்ணுறோன்னு ஒரு பாலோ பழமோ ஏதாவது வைக்கணும், ஆனால் சாய் உடச்ச கடலை சக்கரைன்ட்டே டிசைட் பண்ணி சொல்லிட்டாரு, இனிமேல்ட்டு அதே வச்சுட்டு நீ பாராயணம் கண்டினியூ பண்ணு அப்படின்ட்டு சொன்னாங்க. சரின்ட்டு எவ்ரிடே உடச்ச கடலை சக்கரை வச்சுட்டு யாரை பார்க்குறேனோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ இப்படி 7 டேஸ் முடிஞ்சது. கரெக்டாக ராமநவமி அன்னைக்கு அந்த சப்தாகம் முடியும் போது சாய்ராம் ஆண்டி பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஷிரடி போகலாமா, ஒரு 3 நாள் ட்ரிப்பு, 3 நாள் அங்கேயே இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. அவங்க பெங்களூரில் இருக்காங்க. நான் ஷிரடி போனோடனே சென்னையிலேருந்து பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து பூனே போய், அப்போ டைரக்ட் ட்ரெயின் எல்லாம் இல்லை. ஸோ பூனே போயிட்டு தான் போனோம், இல்லை மும்பை போயிட்டு போனோம். பூனேயில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஷிரடிக்கு போகலாம், அங்கே 3 நாள் இருக்கலான்னு. எப்படி பார்த்தாலும் 10 டேஸ்க்கு குறையாமல் வருது ப்ரோக்ராம். நான் சொன்னேன், வரலாம் ஆண்டி, என் டாட்டர் வேறு இருக்கா, என்னால் அவ்வளோ நாள்லாம் விட்டு வர முடியாது, ஏதோ 1 டேன்னு ஓகே வரலாம், 10 நாள்னா முடியாதுன்ட்டு சொல்லிட்டு சொன்னேன். வச்சுட்டேன் ஃபோனும். அவங்க கரெக்டாக ஒரு 1/2 hour அப்புறமா எனக்கு திருப்பியும் ஃபோன் பண்ணி, ஏன் தெரியல சுனந்தா, நீ வந்தால் சுபம் நடக்கும்ன்ட்டு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ட்ரீமில் உடச்ச கடலை சக்கரை வச்சா சுபம் நடக்கும்ன்ட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த சுபம் நடக்கும்ன்ட்டு தோணுதுன்ட்டு சொன்னோடனே, சரி ஏதோ ஒன்று இருக்குது. அது வரைக்கும் நான் போகணுன்ற தாட் கூட வரல. அந்த வேர்டு சொன்ன உடனே யோசிக்க துவங்கினேன். அப்புறமா ஆண்டி ஒரு 10 நிமிஷத்தில் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மகக்கிட்ட கேட்டேன், அம்மா ஜேஜியை பார்த்துட்டு வரேன், நீ அம்மம்மா கிட்ட சமத்தா இருக்கியா, நான் டெய்லி ஃபோன் பண்ணுறேன்னு சரின்ட்டு சொல்லிட்டா. சரின்ட்டு நான் நேராக ஷிரடிக்கு அவங்களோட கிளம்புனேன். அங்கே கிளம்பும் போதே உடச்ச கடலை சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் பொடி பண்ணி கவர் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அது பாழாகாது. அதனால அந்த பேக் எடுத்துகிட்டு நான் ஷிரடிக்கு கிளம்புனேன். பூனேயெல்லாம் போயிட்டு ஷிரடிக்கு போய் பார்க்கும்போது தட் வாஸ் த ஃபஸ்ட்டு டைம் நான் சாயை பார்க்கறது. அந்த சாயை பார்க்கும்போது எப்படின்னா, நான் எவ்வளவோ அம்பாள் பெருமாள் எல்லாம் ரொம்ப அலங்கார பூஷணமாக பார்த்துருக்கேன். அப்போ கூட எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு நான் கேட்டதில்லை.
ஆனால் அவர் அந்த காக்கடா ஆரத்தி அப்போ ஒரு ட்ரெஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படியே கருணாசாகரத்தோடு அப்படியே அந்த கருணாமயத்தோடு அவர் பார்த்துட்டு இருந்த பார்வையை பார்க்கும்போது என்னுள்ள இருந்து கண்ணீர் பெருகுச்சு. அது நான் எதுக்காக அழறேன், ஏன் அழறேன்ட்டு தெரியல. அவர்கிட்ட பக்கத்தில் போகும்போது, சாயி நீ என் கனவுல வந்தது உண்மைன்னு, நான் இந்த உடச்ச கடலையும் சர்க்கரையும் தரேன், நீ ஏற்றுக்கோ அப்படின்ட்டு சொன்ன உடனே அவர் வந்து கரெக்டாக அந்த பண்டிட் கிட்ட வரும்போது உடச்ச கடலையும் சர்க்கரையும் நான் கொடுத்தேன். அந்த பேக் பார்த்த உடனே ஏ கியா ஹேன்ட்டு கேட்டார். நான் உடனே ஏ பிரசாத் பாபா, பாபா கே பாஸ் ரக்தோ நான்ட்டு சொன்ன உடனே அவர் எழுந்து போய் தான் வைக்க முடியும், சாதாரணமானு வைக்க முடியாது. ஹி cannot ரீச் சாய். ஆனால் இந்த வார்த்தை சொன்ன உடனே எழுந்து போய் பாதத்தில் வச்சாங்க. எந்த ஒரு பிரசாதமோ எந்த ஒரு பூவுமோ சாயோட பாதத்தில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா பாத தரிசனம் கிடைக்கிறதுக்காக எல்லா பூவும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் செண்டு கொடுத்தாலும் அது சமாதியில் தான் போடுவாங்க. ஆனால் அந்த பிரசாதம் வந்து கரெக்டாக பாபாவோட பாதத்தில் வச்சுட்டு அவர் இறங்கி வந்துட்டார். அங்கே வச்சுட்டு திரும்பி வந்துட்டார். வச்சு எடுத்திருந்தா ஃபீல் ஆகிருக்காது. அங்கே வச்சுட்டு எழுந்து வந்துட்டார். ஸோ அவர் கையிலேயே அவர் பாதத்துக்கிட்ட இருக்குது ஒரு பேக்கெட்டு. உடனே எனக்கு கண்ணீர் பெருகுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து சாயை பார்த்தியா, ஷிரடிக்கு போனியான்ட்டு சொன்னோன்னே எல்லாருக்கிட்டேயும் இந்த மிராக்கிள் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ எக்ஸைட் ஆகி ஒரு வாரம் 10 நாள் அப்படியே ஆச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆன மாதிரி ஆடி மாதம்னா அம்பாள் பின்னாடி, புரட்டாசி மாதம்னா பெருமாள் பின்னாடின்ட்டு என்னோட கவனம் வந்து வேறு விதமாக போயிடுச்சு. அப்போவே எனக்கு தெரிஞ்சிருந்தா இவர் தான் என்னை லைஃப்பில் இந்த சம்சார சாகரத்துலேருந்து இந்த கஷ்டங்கள்லேருந்து விமுக்தி கொடுக்குறவருன்ட்டு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் விட்டிருக்க மாட்டேன். அது பிற்காலத்தில் எனக்கு என்னோட அந்த 2006 அந்த 3 புக்கு எழுத சொன்னாங்க. அந்த 3 புக்கில் வந்து நான் என்ன எழுதினேன்னு என்னோட லைஃப் என் கையாலேயே எழுதப்பட்டது. நடக்க போகிற ஃப்யூச்சரை நான் முன்கூட்டியே நான் எழுதி வச்சுருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப ஒரு லெவலில் வந்து இந்த நிகழ்வுகள்லாம் விட்னஸ் பண்ணும்போது, ஐயோ நமக்காக சாய் எவ்வளோ கருணாசாகரர் இறங்கி நம்மளுக்காக வந்து செஞ்சுருக்காரு, நம்ம இவரை விட்டோமே அப்படின்ற ஃபீல் வந்து அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக சாய் சாய் சாய், வாட் எவர் ஐ டூ ஆல் பிகாஸ் ஆஃப் சாய் அப்படின்ற பக்குவம் வந்தது. ஸோ அங்கேருந்து தான் அந்த சாயிசம் ஆரம்பிச்சுது. ஸோ என் வாழ்க்கையை நானே எழுதும்போது ட்ரஸ்டெல்லாம் 2009 உருவாகுன்றது கூட முன்கூட்டியே நான் 2006 எழுதியிருந்தேன். ஸோ இதுதான் எனக்கும் சாய்க்கும். அந்த பீரியடில் தான் பாபா வந்து கோவில் கட்டுன்ட்டு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கே இருக்க இடம் இல்லை, நான் எங்கே உனக்கு கோவில் கட்டுறது அப்படின்ட்டு. திருப்பியும் ரிப்பீட்டடாக வந்தோடனே சரி இவர் ஏதோ கேட்குறாருன்ட்டு சொல்லிட்டு துளசி மண்டபத்து பக்கத்துலேயே ஹேங்கிங் பாட் டூமை வந்து தலைக்கீழே வச்சு ஒரு 9 கல் வச்சு குட்டியாக ஒரு பாபாவை வச்சுட்டு என்னால் முடிஞ்ச கோவில் இதுதான்ப்பா அப்படின்ட்டு சொன்னேன். சரி வச்ச உடனே கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்தார். திருப்பியும் கோவில் கட்டுன்ட்டு சொன்னோன்னே என்னடா இவர் வந்து இப்படி சொல்கிறாரே, என்ன பண்ணுறது, சரி இடத்த கூட பார்க்கலாம் பாபா அப்படின்னு சொன்னேன். அந்த பர்டிகுலர் பீரியடும் முடிஞ்சிடுச்சு. அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நான் ரொம்ப பேட் ஷேப்பில் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இது வரைக்கும் நான் உக்காந்து உன் குறைகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இப்போ உனக்காக ஒரு அடி எடுத்து சமாதியிலேருந்து எழுந்து வரேன் அப்படின்ட்டு சொல்லி எனக்கு போஸ்டர் காட்டினார். அந்த போஸ்டர் தான் இந்த போஸ்டர், பாபா நின்றுட்டுருக்கிற மாதிரி. ஸோ என்னோட கர்மாவெல்லாம் வாங்கிட்டு ஒரு கையில் என்னை ப்ளஸ் பண்ண திரு உருவம், இவர் உருவானதுக்கு காரணம் அதுதான். ஸோ அந்த டேலேருந்து லைஃப் கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிச்சுது. அதே மாதிரி அந்த ட்ரீம் பீரியடில் தான் ஒரு ட்ரீம், இது நான் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு சொல்லியே தீரணும். அந்த ட்ரீமில் வந்து ஒரு பெரிய மலை உச்சி, அந்த மலை உச்சியில் நான் சாயி இருக்கோம், வேறு யாருமே இல்லை. மேலே ஸ்கை,
கீழே என்ன மேடு பள்ளம் இருந்தாலும் ஒன்றுமே தெரியாது, சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மலை உச்சியில் இருக்கும்போது நான் பாபாவோட ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அந்த சில்லுன்னு காற்று கூட நான் ஃபீல் பண்ணேன் என்னோடய ட்ரீமில். அப்போது நான் பாபா கிட்ட, பாபா ஐ லவ் யூ பாபா அப்படின்ட்டு சொன்னேன். சொன்ன உடனே பதிலுக்கு அவர் ஐ லவ் யூ சுனந்தான்ட்டு என் பேரை சொன்னார். சொன்ன உடனே நான் காலில் விழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் பண்ண உடனே அவர் சொன்னார், எல்லாருக்கும் ப்ளஸ்ஸு, உனக்கு மட்டும் மைனஸ்ன்ட்டு சொன்னார். உடனே காலை பிடிச்சிட்டு இருந்தவ கையெடுத்துட்டு நின்றுட்டு, ஏன் பாபா இப்போ தான் ஐ லவ் யூ சுனந்தான்ட்டு சொன்னேன், உடனே எல்லாருக்கும் ப்ளஸ்ஸு உனக்கு மட்டும் மைனஸ்ன்ட்டு சொல்கிறியே, நீ நல்லா இருக்கா இது நீ சொல்கிறது அப்படின்னு சொன்னோடனே அந்த மைனஸுக்கு அவர் ட்ரீமில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. கஷ்டங்கள் மைனஸ் பிரச்சனைகள் ஈக்குவல் டு சந்தோஷம். அந்த மைனஸ்ன்றதுக்கு நம்ம நினச்சி பார்த்தா கூட என்ன மைனஸ்ன்றது தெரியாது. ஆனால் இதெல்லாம் என் லைஃப்பில் மைனஸ் பண்ணியிருந்தார். கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மைனஸ் பண்ணி இன்னைக்கு பரிபூர்ணமாக இருக்கேன் நான் சாயோட அனுகிரகத்தில். நேற்று பற்றி கவலை இல்லை, நாளைய பற்றி வருத்தம் இல்லை. இந்த க்ஷணம் உண்மை, இதுதான் சத்தியம். வாட் எவர் ஐ டூ, வாட் எவர் ஐ ஸ்பீக், நான் செய்யும் அத்தனையும் என்னும் எண்ணம்லேருந்து அவர் தான்ன்றது நான் பரிபூர்ணமாக உணர்ந்து யார் எந்த கால் பண்ணாலும் சாய்ராம்ட்டு சொல்லுவேன். ஏன்னா இப்போது சாதாரணமாக யாரையாவது கூப்பிடணுன்னே அவங்க பேர் வச்சு கூப்பிடுவோம். ஆனால் சாய் டிவோட்டியை மட்டும் நம்ம சாய்ராம்ட்டு கூப்பிட்டா அங்கே இருக்கிற அத்தனை சாய் டிவோட்டிஸும் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க பேர் வச்சு கூப்பிட்டா அவங்க ஒருத்தர் தான் திரும்புவாங்க. ஆனால் சாய்ராம்ட்டு சொல்லும்போது அங்கே யார் யாரெல்லாம் சாய் டிவோட்டியோ அவங்க திரும்புவாங்க. அவரோட பேர் தான் நம்மளுக்கெல்லாம் முகவரி. இதுதான் சாயோட எனக்கு கிடைச்ச அனுபவம், முதல் அனுபவம். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லணுன்னு பெரிய இது. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் முதல்ல சாயோட அனுபவம் நான் எப்படி அனுபவிச்சேன்றது சொல்லணுன்ட்டு தான். லவ் சாய், லிவ் இன் சாய், மர்ஜ் இன் சாய். ஐ எம் ஜஸ்ட் மர்ஜிங் இன் ஹிம். ஸோ எப்போ சாய் வந்துட்டாரோ பரிபூர்ணமாக அவரோட கடாட்சத்தில், குரு கடாட்சம் பரிபூர்ணம். சாய் பிளஸ் யூ, சாய் பிளஸ் யூ, சாய் பிளஸ் யூ. தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.